இந்தின்றது நம்ம நாட்டு மொழி தானே. ஏன் நம்ம வீட்டில் சித்தப்பா பிள்ளைங்களை வெறுத்து ஒதுக்குறீங்க? விஜய் ஸ்கூல்ல என்ன லாங்குவேஜ் நடத்துறாங்கன்னு போய் பாருப்பா. மிஸ்ஸஸ் உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தி பேசுவாங்க நல்லா, அது தெரியுமா? பச்சோக்கு ஹிந்தி சிக்காती है ना, प्यार है ना, तू क्या करे, அவ்வளோதான். மும்மொழி கொள்கை வந்து திணிக்கிறதா வந்து பாஜக வந்து குற்றச்சாட்டு வச்சு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி திணிக்கிறதுன்றது யார் பேசுகிறாங்களோ அவங்க நடத்துகிற ஸ்கூலில் இங்கிலீஷும் ஹிந்தியும் தவிர பேசுனா அதுக்கு ஃபைன் வசூலிக்கப்படுகிறது. இங்கிலீஷை தவிர பேசக்கூடாது. அப்போ இவர் சொல்கிற டாபிக் படினா தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி தானே இருக்கணும். நீ ஏன் ஆங்கிலம் வந்து அவங்க அம்மா மொழியா, அவங்க அப்பா மொழியா? ஆங்கிலம் அயல்நாட்டுக்காரன் மொழிப்பா. அந்த ஸ்கூல் தானே நீ நடத்துகிற. இப்போ இந்தி திணிப்புன்னா இங்கேருந்து திருப்பதி தாண்டின பிறகே ஏமுந்தி காணாக்காயே கித்தனா பைசா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அப்போ இது இந்தின்றது நம்ம நாட்டு மொழி தானே. ஏன் நம்ம வீட்டில் சித்தப்பா பிள்ளைங்களை வெறுத்து ஒதுக்குறீங்க? இது அர்த்தம் அதுதான். சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளைகளை வெறுத்து ஒதுக்குறீங்க, அதுதான் அர்த்தம். ஏன் வளர்ற இப்போ நீ கற்றுக்கலன்ட்டு இல்லையே, நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியாமல் இருக்கா? அப்போ மக்களை முட்டாளாக இருக்கிறதுக்காக பிரித்தாளும் கொள்கையை கையில் எடுத்து அதன் மூலம் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த திருட்டு அரசு. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க திணிக்கிறாங்க, விருப்பப்பட்டு நாங்கள் படிச்சுப்போம், எதுக்கு திணிக்கிறீங்க? சரிப்பா, உன்னுடைய வாதத்துக்கே வரேன். இப்போ விருப்பப்பட்டு திணிக்கப்படலைப்பா. கேந்திர வித்யாலயா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஹிந்தி தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அட்மிஷன் ஏன் அத்தனை வந்து குவியுது? இப்போ கையில் வாங்குறது கிடையாது அட்மிஷன். நீ உன் ஸ்கூலில் அட்மிஷனை விற்கிற. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு 1000 ரூபாய் 1500 ரூபாய் உன் ஸ்கூலுங்களில் விற்கிற. நம்ம கேவியில் எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் காசு கொடுத்து வாங்கலை, விற்கலை, ஆன்லைனில் தான் போடுறாங்க. எத்தனை ஆன்லைன் குவியுது? ஹிந்தி வேணான்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் ஏன் இத்தனை அப்ளிகேஷன் போடுறாங்க? ஒரு கிளாஸுக்கே மொத்தமே 45 பேர் தான் அலவுடுன்னு வந்துருச்சு. ஒரு செக்ஷன்னா 2 செக்ஷன் 4 செக்ஷன் மெஜாரிட்டி இருக்கும். அந்த 4 செக்ஷனுக்கு 160லேருந்து 180 பேர் படிக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஸுக்கு மொத்தம் 15,000 50,000 30,000 அப்ளிகேஷன் குவியுது. எந்த மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்ளிகேஷன் போடுறாங்க? காதும் கண்ணும் மூடிக்கிட்டு குருட்ட மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுடாது. பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது இந்த ஆளுங்க எல்லாம் பேசுறது. இப்போ வந்து விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாருமே பதிலடி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்பா, விஜய் ஸ்கூலில் என்ன லாங்குவேஜ் நடத்துகிறாங்கன்னு போய் பாருப்பா. அவர் பிள்ளை என்ன லாங்குவேஜ் படிக்குதுன்னு பாருப்பா. சொல்கிறவங்க அவங்க வீட்டில் முதல்ல முதுகு தேய்ச்சி சோப் போட்டு கழுவிட்டு வந்து மக்களை முன்னேற்ற விடாமல் முட்டாளாகக்கூடிய வழிமுறை இது. மக்கள் முட்டாளாக அடிமையாக இருந்தால் தானே உனக்கு ஓட்டு போடுவான். அதுக்காக தான் இது. புதிய கல்விக் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து இந்தியா வந்து உள்ள திணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏங்க இன்டைரக்டாக? நான் தான் முதலே சொல்லிட்டேனேப்பா, எனக்கு என் சித்தப்பா பிள்ளையும் வேணும், என் பெரியப்பா பிள்ளையும் வேணும். ஊரா விட்டு பிள்ளையான இங்கிலீஷை நீ தூக்கி வச்சு கொண்டாடுற. என் சித்தப்பா பிள்ளைய ஏன்பா வெறுக்கிற? எனக்கு என் சித்தப்பா பிள்ளை வேணும், அவ்வளோதான். ஐயா, என் குடும்ப மொழி ஹிந்தி, அதையே நீ வேணும்னு சொல்கிற. இது முன்மொழி கொள்கைன்னா நீ அதாவது முட்டாளாக்கக்கூடிய என்னென்ன வழிமுறை இருக்கோ அது எல்லாம் செய்து இந்த போன விடியல் அரசு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் 2 மொழி படித்து நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம். ஏன் அப்போ சரி, அவங்க அக்கா ஹிந்தி பேசுகிறாங்களா? அவங்க அக்கா எந்த ஊரில் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டு வந்தாங்க? அவர் ஹிந்தி பேசுகிறாரு, அவர் புள்ள பேசுகிறாரு, அவங்க என்ன பண்ணாங்க? மிஸ்ஸஸ் உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தி பேசுவாங்க நல்லா, அது தெரியுமா? அவங்க கார்த்திகாவுடைய குழந்தைங்க ஹிந்தி பேசும், அது தெரியுமா? அப்போ அவங்களாம் எந்த ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க? அப்போ உன் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மக்கள் கெட்டு போகணுமா? மக்கள் கெட்டு போகிறதுக்கு நீ மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறியா? கேள்வியே அதுதான். எதிர்க்கிறது காரணம் நினைக்கிறேன் முட்டாளாக இருக்க வேண்டும் என்றும் அடிமைகள் முட்டாளாக இருக்க வேண்டும் என்றால் முட்டாளுக்கு அறிவு புகட்டக்கூடாது. இப்போ வந்து அதே மாதிரி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து growth அதிகமாக இருக்குது. ஆமாம், அந்த கொள்கையை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. எப்போ நான் இப்பயும் கேட்குறேனே, பேரண்ட்ஸ், those who are the parents are willing to take in a Hindi, we must accept. बच्चों को हिंदी सिखाती है ना, प्यार है ना, तू क्या करे, అవ్వలేదా? ఎవరికి ఏం మాట ఇష్టమంట ఆ మాట చదవాలా. మనసునాయి పేస్టుమా ఉన్నో.